குட் மார்னிங். இந்த வீடியோ இல்லாமல் 19th செப்டம்பரோட இன்சைட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த டேட்டோட ஃபுல் நியூஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஃபேஸ் க்ளவுடோட அஃபிஷியல் யூடியூப் சேனல் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோஸ் அப்படிங்கிறது இருக்கும், நீங்கள் பயனடைச்சிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நம்ம ஜஸ்ட்டு இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் மட்டும் தான் சொல்ல போகிறோம். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா மத்திய பிரதேசுக்கு பிரைம் மினிஸ்டர் விசிட் போயிருக்காரு. ஓகேங்களா? ஸோ இதில் என்ன முக்கியமானது இருக்குது அப்படின்னா, எனக்கு நான் தேடி பார்த்த வரைக்கும் பெருசாக எதுவும் இல்லை. பட் ஆனால் வந்து ஜஸ்ட்டு ரீட் பண்ணி வச்சுங்க, கேட்குறது வாய்ப்பு இருக்குது. இந்த ஸ்வஸ்த் நாரி சக்ஸ்த் பரிவார் அபியான், உமன் எம்பவர்மெண்ட். நாரி அப்படின்னா உமன். ஓகேங்களா? ஓகே. ஸோ இதை தாண்டி வேறு எதுவுமே இல்லைங்க. ஓகே. ஸோ இது வந்து இப்போது இந்த பிஎம் மித்ரான்னு இருக்கு இல்லையா, இங்கே மித்ரா. ஓகே. இந்த பிஎம் மித்ரா இருக்கு இல்லையா, மித்ரா பார்க்கு. ஸோ இது வந்து 7 சென்டர் இதுக்கு வந்து அறிவிச்சிருந்தாங்க. ஓகேங்களா? 7 சென்டருக்கு. ஓகே. அதோட பட்ஜெட் எவ்வளோ, இதெல்லாம் எவ்வளோ அப்படிங்கிறது வந்து நீங்கள் பார்த்து வச்சுங்க. ஓகே. ஜென்ரலாக இந்த நியூஸை தவிர்த்துட்டு ஜென்ரலாக வந்து பார்த்து வச்சுங்க. ஓகேவா? ஸோ அதான் விஷயம். அதே மாதிரி இந்த ஆதி கர்மயோகி அபியான், ஓகேங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரைபல் லீடர்ஸை வந்து ஊக்குவிக்கிற ஒரு இனிஷியேட்டிவ். ஸோ அதுதான் அங்கேயும் வந்து லான்ச் பண்ணியிருக்காரு. ஓகே. ஸோ அடுத்தது மொரிஷியஸினுடைய பிஎம், அவர் பேர் என்ன, நவீன் சந்திரா ராம்கூலம், அவர் விசிட் பண்ணியிருக்காரு. ஸோ நம்ம சைட்லேருந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா 680 மில்லியன் வந்து ஃபண்ட் அப்படிங்கிறத தந்திருக்கோம். ஓகே. வேரியஸ் ஒரு 7 கீ செக்டாருக்கு வந்து நம்ம பண்ணியிருக்கோம். அவ்வளோதான் விஷயம், வேறு எதுவும் கிடையாது. ஓகே. அடுத்து இந்த ஆன்டி ட்ரக் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்தாலே ஓகே, இந்த நார்காட்டிக் அந்த நேஷ்னல் செக்யூரிட்டி வந்தாலே வந்து ஹோம் மினிஸ்ட்ரி தான் வரும். ஸோ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா டெல்லியில் ஒரு கான்ஃபரன்ஸ் மாதிரி கண்டக்ட் பண்ணியிருக்காங்க, செகண்ட் நேஷ்னல் கான்ஃபரன்ஸ். ஓகேங்களா? இதுக்கு யார், நேஷ்னல் ஆன்டி நார்காட்டிக் டாஸ்க் ஃபோர்ஸ். ஓகேவா? ஸோ இது என்ன அப்படின்னா அந்த ட்ரக் ஃப்ரீ சொசைட்டி அப்படின்னு சொல்லி ஒரு இது வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க. ஓகே. நாஷா முக்த் பாரத் அபியான் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸோ அந்த மாதிரி தான். ஓகேவா? இதோட தீம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா யுனைடெட் ரிசால்வ் ஷேர்டு ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகே. ஸோ எல்லோரும் சேர்ந்து தான் பண்ணணும், எல்லாருக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கணும் ரெஸ்பான்சிபிலிட்டியை. ஓகேவா? அவ்வளோதான். இதை தாண்டி இதில் என்ன வரும்? ஓகே. நிறைய இடங்களில் வந்து இந்த ட்ரக்ஸ் எல்லாத்தையும் பிடிச்சி அதை வந்து டிஸ்போஸ் பண்ணியிருக்காங்க, அதான் சொல்லியிருக்காங்க. ஒன்ஸ் ரீட் மட்டும் பண்ணிக்கிங்க. அடுத்தது இது வந்து என்னன்னா, இந்த உத்தராகாண்டில் வந்து கிராஃபிக் ஏரா யூனிவர்சிட்டின்னு ஒன்று இருக்குது. ஓகேங்களா? அங்கே வந்து ஏஐ பேஸ் பண்ண அட்வான்ஸ் லெவலில் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸு லான்ச் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ கோடிக்கு அப்படின்னா 10 கோடி. அவ்வளோதாங்க. இது வந்து எக்ஸாமில் வந்து பெரிய நியூஸ் கிடையாது. ஸோ ஓகே. 2030 நமக்கு வந்து நெட் ஜீரோ இருக்கு இல்லையா, ஸோ அது மட்டும்தான். உள்ளே வந்து பெரிய நியூஸ் எதுவும் இல்லை, ஜஸ்ட்டு ரீட் பண்ணி மட்டும் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ இந்த மலபார் குரூப் இருக்காங்க இல்லையா, ஸோ இவங்களுடைய கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஸ்கீம், இவங்களோட ப்ராஃபிட்டில் 2% வந்து சோஷியல் ஸ்கீமுக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இந்தியா, ஓகே, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இந்தியா கூட சேர்ந்து குழந்தைகளுக்கான ஒரு நலத்திட்டத்தை கொண்டு வர்றாங்க. அந்த இதுக்கு பேர் என்ன அப்படின்னா நர்ச்சரிங் பிகினிங்ஸ். ஓகே. ப்ராஜெக்ட். ஓகே. அதான் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? நீங்கள் அதான் எல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ ஒன்ஸ் மட்டும் ரீட் பண்ணிக்க. ஓகே. ஸோ இது வந்து ஹங்கர் ஃப்ரீ வேர்ல்டு ப்ரோக்ராமுக்கு கீழே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? எஸ். அடுத்தது வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் வந்து காற்று வாங்கிட்டு இருக்கு இல்லையா, அங்கே வந்து வேலை தரணும்னு சொல்லி பிஎஸ்என்எல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எங்களோட சிம்முக்கான ரீசார்ஜும் நீங்கள் வந்து உங்களோட இதில் வந்து பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு முதல்ல பிஎஸ்என்எல் சிம் எல்லோரும் வாங்கணும் இல்லையா, ஸோ வாங்கினா தான் ரீசார்ஜ் பண்ண முடியும். ஸோ அது என்ன எப்படி, ஸோ அது என்ன ரேஞ்சில் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு தெரியல. ஸோ இந்த மாதிரி ஒரு இது பண்ணியிருக்காங்க. இதோட பைலட் ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அஸ்ஸாமில் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? எஸ். இது வந்து பெரிய நியூஸ் இல்லைங்க. ஓகே. ஸோ என்ன அப்படின்னா ஒரு இனிஷியேட்டிவ் லான்ச் பண்ணியிருக்காரு, எந்த ஏர்போர்ட் அப்படிங்கிறத பார்த்து வச்சுங்க. ஓகேவா? ஸோ அதை தாண்டி வேறு எதுவும் கிடையாது. ராபி சீசன் எந்த டைமில் வருது, அக்டோபர் டு டிசம்பர். ஓகே. ரீசெண்டாக வந்து மினிமம் சப்போர்ட்டிங் ப்ரைஸு ஒரு 6 ப்ராடக்ட்டுக்கு வந்து சொல்லியிருந்தாங்க. ஓகே. ஸோ அது பார்த்து வச்சுங்க. ஸோ இது அந்த இது கிடையாது. ஓகேங்களா? ஸோ என்ன அப்படின்னா ஒரு கான்ஃபரன்ஸ். ஓகே. நேஷனல் அக்ரிகல்ச்சரல் கான்ஃபரன்ஸ், ராபி சீசன் வருது இல்லையா, அதுக்காக. யார் கண்டக்ட் பண்ணுறான்னு தெரியும், அக்ரிகல்ச்சர் மினிஸ்ட்ரி. தீம் வந்து 1 நேஷன் 1 அக்ரிகல்ச்சர் 1 டீம், ஒரு நேஷன் ஒரு அக்ரிகல்ச்சர் 1 டீம். ஓகேவா? எஸ். அடுத்தது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்தியாவினுடைய இந்த
இந்த ரெகுலேஷன்ஸு ஒரு சில ரூல்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அதை வந்து அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கணும், மாற்றிட்டு இருக்கணும். ஓகேவா? ஸோ அதுக்கு தான் வந்து ஒரு கமிட்டியை வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கமிட்டியை யார் தலைமை தாங்க போகிறாங்க அப்படின்னா ராணா அசுதோஷ் குமார் சிங். ஓகேங்களா? இவர் வந்து ஸ்டேட் பேங்கினுடைய மேனேஜிங் டைரக்டர். 4 மேனேஜிங் டைரக்டர் இருப்பாங்க. அதில் ஒன் ஆஃப் த மேனேஜிங் டைரக்டர்ஸில் வந்து இவர் ஒருத்தர். ஓகேவா? ஸோ இது மூலமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 5 to 7 வருஷத்துக்கு வந்து இதை வந்து புதுப்பிக்க போகிறாங்க ரெகுலேஷன்ஸ் எல்லாத்தையும். ஓகே, அடுத்தது பீமா சுகம். ஸோ இந்த பீமா சுகம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த பீமா சுகம் போர்ட்டல் வந்து இப்போது ஒரு மால் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இப்போ என்ன சொல்கிறது, ஃபன் மாலோ இல்லை ப்ரூக்ஃபீல்ஸோ இருக்குது அப்படின்னா, ஸோ அங்கே உள்ளே போனீங்க அப்படின்னா அந்த மால்குள்ளே எல்லா பொருளும் கிடைக்கும் இல்லையா. ஓகே, தனித்தனியாக நீங்கள் வந்து வெளியில் வந்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கடைக்கு போகணும். ஆனால் மால்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான எல்லாமே கிடைக்கும். அதுதாங்க இந்த பீமா சுகம் வெப்சைட்குள்ளே எல்லா இன்சூரன்ஸ், ஜென்ரல் இன்சூரன்ஸும் சரி, லைஃப் இன்சூரன்ஸும் சரி, எல்லாமே இருக்குது. அதுதான் வந்து ஓகேங்களா. ஸோ அதுதான் சொல்லியிருக்காங்க. பீமா சுகம் வெப்சைட் வந்து ஃபார் டிஜிட்டல் இன்சூரன்ஸ் மார்க்கெட். ஓகே, டிஜிட்டலாக வந்து நீங்கள் போய் பர்ச்சேஸ் பண்ணி இது பண்ணி பயனடைஞ்சிக்கலாம். ஓகே, இன்சூரன்ஸ் ஃபார் ஆல் 2047 சுற்றி அதே தான் தந்திருப்பாங்க. அடுத்தது வந்து ஏயு ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் என்ன பண்ணுறாங்க, கிவி. இது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த யூபிஐயில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா என்ன சொல்கிறது, கிரெடிட் ஃபெசிலிட்டி வழங்குற ஒரு கம்பெனி. ஓகே, யூபிஐ மூலமாக இவங்க வந்து ஏயு ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்கோடு சேர்ந்து கிரெடிட் கார்டு வந்து கொடுக்குறாங்க. அது பேர் என்ன அப்படின்னா ஏயு காஸ்மோ கிரெடிட் கார்டு. ஓகேங்களா, இது வந்து ரூபே நெட்வொர்க். காஸ்மோ கிரெடிட் கார்டு ரூபே நெட்வொர்க். ஓகேவா, அவ்வளோதாங்க. இது இன்னும் பெரிய விஷயமெல்லாம் கிடையாது. ஏதாவது ரிவார்ட்ஸ் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தருவாங்க. ஓகேவா, அதுக்காக தான். ஓகே, ஸோ ஆப்பிள் பே இருக்கு இல்லையா, இதில் இணையிற ஃபஸ்ட்டு ஃபின்டெக் கம்பெனி ராசூர் பே. எதுக்காக? கிராஸ் பார்டருக்காக. ஓகே, அவ்வளோதான். கிராஸ் பார்டர் யார் ரேசூர் பே ஆப்பிள். ஓகே, ஆப்பிளில் ஜாயின் ஆகிற ஃபஸ்ட்டு, அதனால் ரொம்ப முக்கியம். S&P ஃபோர்காஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்தியாவோடது 6.5. ஓகே, ஏடிபியும் வந்து 6.5 தான் ஃபினான்ஷியல் இயர் 26-27க்கு. ஸோ பார்த்துங்க, இது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இப்போ இந்த எனர்ஜி செக்டர் இருக்கு இல்லையா, அவங்க வந்து வருஷம் வருஷம் அவார்டு அப்படிங்கிறத தருவாங்க. இந்த வருஷம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அவார்டை வந்து உள்ளே வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ என்ன அப்படின்னா எனர்ஜி கன்சர்வேஷன் அவார்டு. அதில் கண்டென்ட் க்ரியேட் பண்ணி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறவங்களுக்கு. ஓகேங்களா, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறவங்களுக்கு டெக்னாலஜிக்கலாக பேசி அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள். ஓகே, ஏஐ பற்றி பேசுகிறது, ஃப்யூச்சர் பற்றி பேசுகிறது, இந்த ஃபாசில் ஃபியூல்ஸ் பற்றி பேசுகிறது, ரினியூவபிள் எனர்ஜி, அவங்க யார் வந்து பெட்டராக பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து அவார்டு அப்படிங்கிறது தரப்போகிறாங்க. ஓகேவா, ஸோ அடுத்தது இந்தியாவில் எப்படி நேஷனல் கமிஷன் ஃபார் உமன் இருக்கோ அது மாதிரி யுனைடெட் நேஷனுக்கு உமன் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதனுடைய எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டராக வந்து செகண்ட் டேர்ம் சீமா சமி அவங்கள வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, சீமா சமி. ஓகே, ஸோ இவங்க வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு அட்வொகேட்டு. ஓகே, அதை தாண்டி வந்து வேறு என்ன, அதுவும் படிக்க தேவையில்லை. ஒரு ஜோர்டானை சேர்ந்தவங்க, வேறு எதுவும் கேட்க மாட்டாங்க இதை பொறுத்தளவுக்கு. துலீப் ட்ராஃபி 62வது எடிஷன் முக்கியம் 1. யார் வின் பண்ணால் ரஜத் பட்டிதா தலைமையில் இருக்கக்கூடிய சென்ட்ரல் ஜோனு 2. அவ்வளோதான். ரன்னர் அப் படித்து வச்சுக்க முடிஞ்சா சவுத் ஜோன். ஓகேங்களா, அவ்வளோதான். இதோடைய ப்ரைஸ் மணி கொடுத்துருக்காங்களா? எங்கடா ப்ரைஸ் மணியே தரல. ஓகே, ஸோ ஓகே, ப்ரைஸ் மணி தரல. அதை தாண்டி வந்து இந்த கப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் ஜோனுக்கு 7th கப், 62ல் 7th. இது தேவையில்லை. ஃபுட்பால் இம்பார்ட்டன்ட் டேஸ், சேஃப்டி தேவையில்லை. தமிழ்நாடு கவர்மெண்ட் இருக்கு இல்லையா, தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் வந்து இந்தியாவில் ஃபஸ்ட்டு இந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப் இருக்காங்க இல்லையா, அது உமன் நடத்திக்கிட்டு இருக்கிற செல்ஃப் ஹெல்ப் குரூப்புக்கான இந்த ஐடி கார்டு ப்ரொவைட் பண்ணது இந்தியாவில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேட் வந்து இவங்க தாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்டேட். ஓகே, ஐடி கார்டை ப்ரொவைட் பண்ணுது. ஓகே, அவ்வளோதான். டாட்டா, பை பாய்.